சங்கீத புத்தகம் 87ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தர் ஜனங்களை, பொறுமையாக நான் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. கர்த்தர் ஜனங்களை பேரெழுதும் போது, கர்த்தர் ஜனங்களை, எந்த ஜனங்களை பேரெழுதும் போது, இன்னான் அதிலே பிறந்தான் என்று, எந்த ஜனங்களை பேர் எழுதும் போது, இன்னான் அதிலே பிறந்தான் என்று, எதிலே பிறந்தான் என்று. பைபிள் பார்த்தீங்களா எப்படி படிக்கணுமோ? கர்த்தர் ஜனங்களை பேர் எழுதும் போது, எந்த ஜனங்களை? அதிலே பிறந்தான் எதிலே? அவர்களை தொகையிடுவார் எவர்களை? எத்தனை கொஸ்டின்ஸ் வந்திருக்கு பாருங்க. ஜனங்களை பேர் எழுதும் போது எந்த ஜனங்களை? அதிலே பிறந்தான் எதிலே பிறந்தான்? அவர்களை தொகையிடுவார். யாரை தொகையிடுவார்? நாம் அனைவரும் கூட பூமியின் மீது ஆதாம் முதற்கொண்டு இப்பொழுது வரை, இந்த உலகம் முடிகின்ற வரைக்கும், இந்த உலகம் எப்பொழுது முடியுமோ அத்தோடு இனி மனிதர்கள் பிறக்கப் போவது இல்லை. இனி பிறப்பு என்பது இருக்காது. பிறப்பு என்பது எப்பொழுது ஆரம்பமானது? முதலாக தேவனுக்கு பிறந்தவர் யார்? முதலாக தேவனுக்கு பிறந்தவர் யார்? இயேசு கிறிஸ்து. அதனால்தான் அவருக்கு என்ன பெயர்? முதற்பேரான குமாரன், மூத்த மகன் என்று பைபிளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முதற்பேரானவர், முதலில் பிறந்தவர் என்று பொருள். அடுத்து தேவனுக்குள்ளிருந்து வந்தவர் யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். அவர் பூமியிலே இப்பொழுது இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், நமக்கு துணையாக இருக்கிறார். கடவுளே துணை அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையான துணை யாருன்னா நமக்கு தான். பரிசுத்த ஆவியானவரே நமக்கு துணையாக இருக்கிறார். ஆகையினால் பயப்பட வேண்டாம் என்று சொல்லுவார் இயேசு கிறிஸ்து. நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு துணையாக நான் அனுப்புகிறேன், பயப்பட வேண்டாம் என்று சொல்லுவார். ஓகே, இவர்கள் இருவரையும் தவிர தேவன் ஒரு திட்டத்தை தீட்டினார். ஒரு திட்டம், ஒரு பிளான். எப்பொழுது தீட்டினார் என்றால், இந்த பிரபஞ்சம், இந்த உலகம், இந்த இயற்கை பிறப்பதற்கு முன்பு அவர் ஒரு திட்டத்தை வகுத்தார். என்ன திட்டம் என்றால், தலைமுறைகளை நாம் பூமியின் மீது இறக்க வேண்டும். தலைமுறைகளை தலைமுறைகள் என்று சொல்லுவதை காட்டிலும் குழுக்களாக, முதலில் இவர்கள் இந்த பூமிக்கு செல்ல வேண்டும், பிறகு இவர்கள் இந்த பூமிக்கு செல்ல வேண்டும், இவர்களுக்கு பின்பு இவர்கள் செல்ல வேண்டும். முதலில் இவர்களை அனுப்ப வேண்டும், அடுத்து இதோ இவர்களை எல்லாம் அனுப்ப வேண்டும் பூமிக்கு, அடுத்து அவர்களுக்கு பிறகு இவர்களை எல்லாம் அனுப்ப வேண்டும். தற்போது நாம் இந்த பூமியின் மீது இருக்கிறோம். நம்முடைய காலமும் முடிவடைந்து நாம் திரும்ப போக வேண்டும். நம்முடைய காலம் முடிவடைந்து திரும்ப போக வேண்டும், இந்த பூமியை விட்டு போக வேண்டும். இப்படியாக தலைமுறைகளாக இந்த பூமியின் மீது நாம் மனிதர்களை இறக்க வேண்டும், மனிதர்களை இந்த பூமிக்கு அனுப்ப வேண்டும். தன்னுடைய பிள்ளைகளை, தேவன் தன்னுடைய பிள்ளைகளை இந்த பூமிக்கு அனுப்ப வேண்டும், தலைமுறைகளாக அனுப்ப வேண்டும். அவர்கள் அந்த போன பிறகு அவரவர்களுக்கென்று வேலை உண்டு. ஒவ்வொருவருக்கும் அது நமக்கு மனிதர்களுக்கு புரியவில்லை. அந்த வேலையை மறந்துவிட்டு
இன்று வரை கூட எந்த மனிதனுக்கும் தேவனுடைய வேலை என்ன என்பது தெரியல. இப்படியாக தேவனுடைய வேலையை செய்து திரும்ப அவரிடத்திற்கு வர வேண்டும். இதுதான் அவருடைய திட்டம் என்றால் தலைமுறைகளாக யார் எப்பொழுது போக வேண்டும் என்ற திட்டம் அவரிடத்தில் இருக்கிறது. முதலில் ஆதாம். இது இங்கே வர்றதுக்கு முன்னாடி நாம் போகலாம். ஓகே, அதுக்கு அதிக பார்க்கலாம், அதுக்கப்புறம் போகலாம். 6ஆம் வசனம். கர்த்தர் ஜனங்களை பேரெழுதுகிறாராம் ஜனங்களை. அதுக்கு முன்னாடி பார்க்கலாமா? 4ஆம் வசனம். என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாபாகட்டும், அந்நியர்கள் ராகாபாகட்டும், பாபிலோனியன்ஸ் ஆகட்டும், அவர்களுக்குள்ளேயும் கூட தேவனுக்காக பிறந்தவர்கள், தேவனுடைய பணியை செய்தவர்களும் உண்டு, தேவனை தெரிந்து கொண்டவர்களும் உண்டு. ராகாபாகட்டும், பாபிலோனியர்களாகட்டும். ராகாபையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன். இதோ பெலிஸ்தியரிலும் தீரியரிலும் எத்தியோப்பியா, ஆப்பிரிக்கா, எத்தியோப்பியரிலும் அவர்களில் இப்படியாக உலகத்தில் எல்லா பகுதிகள், எல்லா ஜெனரேஷன்ஸ். பைபிளில் சாதி என்று குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த வார்த்தைக்கு பொருள் சாதி என்றால் தலைமுறை, அந்த சந்ததியினர் என்று. உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜாதிகள் அல்ல. தெலுங்குல ஜாத்திய கீதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாத்திய கீதம் அப்படின்னா தெலுங்குல சொல்லுங்க, யாராவது தெலுங்கு தெரிஞ்சவங்க. ஜாத்திய கீதம் அப்படின்னா ஜாத்திய கீதம், ஜாத்திய அந்த கரெக்டாக பிரச்சனை. ஜாத்திய கீதம் அப்படின்னா தெலுங்கு. ஆமாம், நேஷ்னல் ஆந்தம். அங்கே ஜாதி வருது. அங்கே ஜாதி என்று குறிப்பிடுவது ஒரு நாட்டை. சாதி என்றால் இவர் இந்த சாதி, தாழ்த்தப்பட்ட சாதி, அந்த வன்னியர் சாதி, அது அந்த சாதி கிடையாது. பைபிளில் அந்த சந்தர்ப்பம் என்னவென்றால், சாதி என்றால் இந்த நாட்டவனோ அல்லது இந்த சந்ததியை சேர்ந்தவனோ என்று பொருள். ஆகையினால இப்படிப்பட்ட தலைமுறைகள் அல்ல, அந்த சந்ததியை சேர்ந்தவர்கள் ஆகட்டும், இன்னும் இஸ்ரவேலர்கள் ஆகட்டும், இவர்கள் எல்லாரும் இன்னான் அங்கே பிறந்தான். எங்கே பிறந்தான்? அந்த சந்ததியில் பிறக்க வேண்டும். இன்னான் அந்த சந்ததியில் பிறக்க வேண்டும். இவன் பெலிஸ்தியர், இவன் இஸ்மவேலன், இவர்களுக்கு இந்த சந்ததியில் இவர்கள் பிறக்க வேண்டும் என்பது தேவன் என்ன இன்னான் அங்கே பிறந்தான் என்றும். எங்கே? பிலிஸ்தரிலா, பாபிலோனியரிலா, எந்த சந்ததியில் இவர்கள் பிறக்க வேண்டும்? இஸ்ரவேலர்களிலா? எந்த சந்ததியில் யார் பிறக்க வேண்டும் என்பது புரியல உங்களுக்கு. ஆதாமுக்கு ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் பார்க்கல, இல்லை 4ஆம் வசனம். ஆதாமின் சந்ததி, அவருடைய சந்ததிக்கு பிறகு இன்னொரு சந்ததி வர வேண்டும். எந்த சந்ததி? சேத்து என்ற ஒரு ஜெனரேஷன் வர வேண்டும். கவனமாக கேளுங்க, சரிங்களா? சேத் என்ற ஜெனரேஷன், சந்ததி பிறக்க வேண்டும். சேத்துக்கு பிறகு யார் பிறக்க வேண்டும்? ஏனோஸ் என்ற சந்ததி பிறக்க வேண்டும். அந்த ஜெனரேஷன் ட்ரீ போட்டுறீங்களா? டிவி ஆன் பண்ணுப்பா. இந்த ட்ரீ கூட ரிவர்ஸில் இருக்குது ஆக்சுவலாக. இது எனக்கும் கரெக்டாக சும்மா அந்த ட்ரீ மட்டும் பாருங்கள். அந்த பேரில் எனக்கு சரியாக கிளியராக இல்லை. ட்ரீ மட்டும் பாருங்கள். ஓகே.
முதலில் தேவன் என்றால் ஆரம்பம் தேவன், நமக்கு தேவன். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளிருந்து நாம் வரவில்லை, பரிசுத்த ஆவியானவருக்குள்ளிருந்து வரவில்லை. தேவனுக்குள்ளிருந்து ஆதாம், ஆதாமுக்குள்ளிருந்து உலக மனிதர்கள் அனைவரும். ஆதாம் என்ற ஒரு மூலவேர், அவருக்கு மூலவர் தேவன், தேவனுக்குள்ளிருந்து வந்தார். தேவனுக்குள்ளிருந்து ஆதாம், ஆதாமுக்குள்ளிருந்து யார்? சேத். என்றால் யாருக்கு யார் பிறக்க வேண்டும், யாருக்கு யார் பிறக்க வேண்டும் என்பது அவர் எழுதி கொண்டார். இந்நாள் இன்னான் இன்ன இடத்திலே என்ற எந்த சந்ததியிலே பிறக்க வேண்டும் என்பது அவருடைய நிர்ணயம். எந்தெந்த அதனால சங்கீத புத்தகத்து 90ஆம் சங்கீதம் ஆரம்பத்தில் சொல்லுவார் மோசேயின் ஜபத்தில். அதோட பார்த்து திரும்ப வரலங்க. 90ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக என்றால் தலைமுறைகள், சந்ததிகள், ஒவ்வொரு தலைமுறைகள் இந்தந்த காலங்களிலே வர வேண்டும் என்பது அவருடைய நிர்ணயம். இந்த காலத்து இந்த குறிப்பிட்ட இது நமக்கு முன்பு ஒரு தலைமுறை இருந்தது. அந்த தலைமுறையாகட்டும், இப்பொழுது நாம் இருக்கின்ற தலைமுறையாகட்டும், நமக்கு முன்பு இருந்த தலைமுறையாகட்டும், அதற்கு முன்பு, இப்படியாக தலைமுறைகள் 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 இந்த தலைமுறைகள் அனைத்தும் கூட இவர்கள் அனைவரும் எங்கிருந்தோம்? எங்களுக்கு அடைக்கலமானவர். இந்த தலைமுறைகள் எல்லாம் தேவனுக்குள் இருந்தது. அதே போலங்க ஆதியாகமத்தில் ஆதாமுக்கு சேத், சேத்துக்கு ஏனோஸ், ஏனோஸுக்கு கேனான், கேனானுக்கு மகலாலியேல், மகலாலியேலுக்கு யாரேத், யாரேத்துக்கு ஏனோக், ஏனோத்துக்கு மெத்துஷலா, மெத்துஷலாவுக்கு லாமேக், லாமேக்குக்கு நோவா, நோவாவுக்கு யார்? எத்தனை பேர் இருந்தாங்க? அவங்க 3 பேர் படிங்க. சேம், காம், யாப்பேத். ஓகே, இப்படி இந்த வரிசை என்பது யாருடைய பிளான்? இது தேவனுடைய பிளான். எப்பொழுது இந்த திட்டத்தை தீட்டினார்? இந்த பிரபஞ்சம் உண்டாக்கப்படுவதற்கு முன்பே இப்படியாக இவர்களுக்கு இவர், இவர்களுக்கு இவர், இந்த சந்ததி, இது இந்த சந்ததி, இந்த சந்ததி என்று குறிப்பிட்டு விட்டார். சேம் அவருடைய சந்ததியில் யாரெல்லாம் வர வேண்டும்? ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறக்க வேண்டும். இஸ்மவேல் பற்றி இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், உங்களுக்கு புரிஞ்சதோ இல்லையன்னு தெரியல, அது அப்புறமா பார்த்துக்கலாம். ஆபிரகாமுக்கு ஈசாக், ஈசாக்குக்கு யாரு? யாக்கோபு, யாக்கோபிற்கு 12 குமாரர்கள். இது அவருடைய முன்குறித்த திட்டம். சரி, ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறப்பதற்கு முன்பு, ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறப்பதற்கு முன்பு, ஈசாக்காகட்டும் மற்றவர்களாகட்டும் பிறப்பதற்கு முன்பு, ஈசாக்கும் யாக்கோபும் மற்ற ஜனங்கள் எல்லாரும் கூட ஆபிரகாமுக்குள் இருந்தார்கள். சரிங்களா? ஆபிரகாமுக்குள் இருந்தார்கள். தேவனுடைய திட்டத்தின்படி ஆபிரகாமுக்குள்ளே இவர்கள் எல்லாரும் இருந்தார்கள். தேவனுடைய திட்டத்தின்படி ஆபிரகாமுக்குள்ளிருந்து யாரை எடுக்க வேண்டும்? வெளியே ஈசாக்கை எடுக்க வேண்டும். ஈசாக்கை எடுக்காமல் யாக்கோபையோ அல்லது யூதாவையோ அல்லது தாவீதையோ எடுக்க முடியுமா? ஆபிரகாமுக்கு யார் பிறக்கணும்? ஈசாக்கு. ஈசாக்கிற்கு யாக்கோபு, யாக்கோபிற்கு மற்றவங்க. அப்படியாக இல்லாமல் ஆபிரகாமுக்கு தாவீது பிறக்க வேண்டும், பிறக்க முடியுமா? என்னம்மா? எங்க இருந்தாரு? ஆபிரகாமுக்குள்ளதான் தாவீது இருந்தாரு. தாவீது இருந்தாரு. தாவீதின் காலம் இன்னும் வரல.
ஆனால் தாவீதை அவர் வரவழைக்க முடியும். தாவீதை ஆபிரகாமுக்குள்ளிருந்து வெளியே எடுக்க முடியும். இப்போ எங்கள் அப்பா பேர் ஜேக்கப், என் பேர் பிரேம்குமார், என் மகன் பேர் கர்ஜன். எங்கள் அப்பாவோட அப்பா பேர் சோமையா, அதுக்கு மேலே தெரில. சோமையாவுக்கு ஜேக்கப் பிறந்தார், ஜேக்கப்பிற்கு நான் பிறந்தேன், எனக்கு கர்ஜன் பிறந்தான். இது அவருடைய பிளான், இது அவருடைய பிளான். இந்த கர்ஜன் என்பவன் ஒருவேளை தேவன் நினைத்தால், நீ இப்போ வேண்டாம்ப்பா, நீ சோமையாவுக்கே நீ பிறக்கலாம் என்று ஜேக்கப்பை வெளியே எடுக்காமல், ஏனென்றால் கர்ஜனும் ஒரு காலத்தில் யாருக்குள் இருந்தான்? சோமையா என்ற எங்கள் அப்பாவுடைய அப்பாவுக்குள் இருந்தார். அங்கிருந்து வெளியே எடுக்கலாம். கர்ஜனுக்குள் எங்கள் அப்பாவை வைத்திருக்கலாம் என்றால் சந்ததி, அவர் ஒரு குறிப்பிட்ட அந்த விருட்சம் போடுங்க, சந்ததி சந்ததி விருட்சம், அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சந்ததி விருட்சம், ஜெனரேஷன் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சந்ததி விருட்சம் தேவன் குறிப்பிட்ட இந்த காலம். இப்போ எனக்கு எங்கள் அப்பாவோட அப்பாவுக்கு சோமையாவுக்கு எத்தனையோ பசங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஆரம்பத்தில் அவர் ஒருத்தர் தான், அவருக்கு 4-5 பசங்க, ஒரு பொண்ணு, இப்போ ஒரு ஊரே இருக்குது. அவருக்குள்ளிருந்து இத்தனை பேர் வந்தாங்க. அதுக்கடுத்து நானும் வந்தேன், எங்கள் பையன் வந்தான். இந்த விருட்சம் எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, நான், எனக்கு அடுத்து இன்னொரு கிளை வந்திருக்கு. யார்? கர்ஜன் என்ற ஒரு கிளை. எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அண்ணன் மூத்தவர், எங்கள் அண்ணனுக்கு 2 பசங்க. அந்த 2 பசங்கள் 2 பிள்ளைங்க, ஒருத்தர் விஸ்வதேஜ், இன்னொருத்தர் விப்ளவி, ஆண் பெண். நல்லா கவனிங்க, என்னுடைய அண்ணனுடைய விருட்சம் கிளை விருத்தி அடைந்தது. ஒருவேளை 2 பேருமே பெண் பிள்ளைகளாக இருந்தால் எங்கள் அண்ணனோட வம்ச விருட்சம் அத்தோட நின்றுடும். ஒருத்தருக்கு 2 பசங்க இருந்தாங்கன்னா அவருடைய வம்ச வளர்ச்சி கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம். பெண் பிள்ளைகள் பிறந்திருந்தால் அத்தோட முடிஞ்சது. அந்த விருட்சத்தின் கிளை அத்தோடு முடியும், அதுக்கு மேலே போக முடியாது. அந்த பெண் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பிறந்தால் அது அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஊற்று அல்ல, அது வேறொருடைய சந்ததி. அதுதான் வம்ச விருட்சம். கிளைகள் ஒரு சில கிளைகளாக அத்தோட முடிஞ்சது, அவ்வளோதான். என்றால் நாம் அனைவரும் இந்த விருட்சம், எந்த கிளைகள் எப்பொழுது எந்த சந்ததி, எப்பொழுது எந்த கிளை வர வேண்டும் என்பது அவருடைய திட்டம். இப்போ வாங்க 87ஆம் சங்கீதம் 6-7 வசனங்கள். கர்த்தர் இப்படியாக இந்த சந்ததிகள் எல்லாம் பேர் எழுதும் போது, என்னான் அந்த யாரெல்லாம் எந்தெந்த சந்ததியிலே பிறக்க வேண்டும் என்பது அவர்களுடைய இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். எத்தனை பேர்? எங்கள் ஊற்றுகள் எல்லாம், நம்முடைய இந்த ஊற்று, என்னுடைய ஊற்று யார்? என்னுடைய பையன். நம்முடைய மூதாதையர்கள் ஊற்றுகள் எல்லாம் நாம் அனைவரும். எங்கள் ஊற்றுகள் எல்லாம் உன்னில் இருந்தது. தெலுங்குல படிங்க, அங்கே இருக்கும். எங்கள் தெலுங்கு பிரச்சனை. இவர் தெலுங்குல யாராவது படிங்க. தெலுங்கு 7 வச்சனம். பாட்டு பாடி வாத்தியங்களை வாசித்து, இந்த வசனத்தை பற்றி ஒரு பாட்டு இருக்குது தெலுங்குல, தமிழில் கிடையாது. ஓகே, பரவாயில்ல, படிங்கம்மா. எங்கள் ஊற்றுகள் எல்லாம் நீ எந்தே உன்னவி இருந்தது, உமக்குள் இருந்தது, உமக்குள் இருந்தது. இந்த ஊற்றுகள் எல்லாம் உமக்குள் இருந்தது.
அந்த ஊற்று இப்பொழுது நம் வழியாக வந்து கொண்டிருக்கிறது. யாருக்கு இந்தந்த ஊற்று எந்த காலத்தில் யார் வர வேண்டும் என்பது அவர் நிர்ணயித்த ஊற்று. இவர்கள் அனைவரும் இந்தந்த காலங்களிலே வர வேண்டும். இவர்கள் அனைவரும் தாவீது, எலியா, எலிஷா, அதற்கு முன்பு மோசே. யாரெல்லாம் எந்தெந்த யாருக்கு, யாருக்கு அடுத்து யார், யாருக்கு அடுத்து யார், யாருக்கு அடுத்து யார் என்று தேவன் நிர்ணயித்த குறிப்பிட்ட திட்டம், திட்டிய திட்டம் இருக்கிறது. மாறி வரக்கூடாது. நிறைய வாட்டி சொல்லியிருப்பார். ஒருவேளை மோசேக்கு பதிலாக, மோசே எப்பொழுது பிறந்தார்? எகிப்தின் கீழ் அடிமைத்தனத்தின் கீழே இருந்தபோது. எலியா எப்பொழுது பிறந்தார்? ராஜாக்களின் காலங்களிலே. ஒருவேளை மோசே லேவியின் சந்ததியிலே இருக்கக்கூடிய மோசே, அவருக்கு அல்லாமல் மோசேயின் ஸ்தானத்திலே எலியாவையும் எலியாவின் ஸ்தானத்திலே மோசையும் வைத்திருந்தால் எப்படி இருக்கும்? மோசே இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப சாதுவா எல்லாத்தையும் பொறுமையாக சகிச்சுக்கிட்டாரு. எலியா அப்படி அல்ல. ஏதாவதுன்னா எலியா ஆகட்டும், எலிஷா ஆகட்டும், சின்ன சின்ன பசங்க வந்து எலிஷாவை பார்த்து மொட்டை பையா, மொட்டை மொட்டை அப்படின்னாங்களாம். மொட்டைன்னு திட்டினதுக்கு அந்த அந்த குழந்தைகளையெல்லாம் சபிச்சு சாவடிச்சிட்டாரு. அப்பேற்பட்டவர் எலியா ஆகட்டும், எலிஷா ஆகட்டும். மோசையின் ஸ்தானத்தில் எலியாவை போட்டிருந்தால் எப்பயோ சாவச்சிட்டு எலியா. உங்கள் தொல்லை தாங்க முடியலடா அப்படின்னு சொல்லி எப்பயோ சாவச்சிட்டு இருப்பார். யார் யார் எல்லாம் எப்பொழுது பிறக்க வேண்டும், அவர்களுடைய குணாதிசயங்கள், அவருடைய கேரக்டர் தெரியும் தேவனுக்கு. நீ இந்த காலத்தில் இப்பொழுது இன்னானுக்கு பிறக்க வேண்டும், இந்த காலத்திலே பிறக்க வேண்டும், இந்த சந்ததியிலே பிறக்க வேண்டும் என்பது அவர் முன்குறித்த திட்டம். ஒரு சில தருணங்களில் அந்த திட்டம் மாறுபடும். 1 கொரிந்தியர் 15:8. கொரிந்தியருக்கு எழுதிய 1வது நிருபம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எல்லாருக்கும் பின்பு, கொரிந்தியருக்கு எழுதிய 1வது நிருபம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி. அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய பிறப்பு எப்படிப்பட்டதென்றால் இப்படிப்பட்டது. எப்படிப்பட்டது? எல்லாரும் எடுத்தாச்சா? பவுல் சொல்றாரு, அகால காலம். காலம் என்றால் ஒரு குறிப்பிட்ட காலம். அகாலம் என்றால் காலம் அல்லாத குறிப்பிட்ட காலம் அல்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க அகால மரணம் அடைந்தார் அப்படின்னா இன்னும் சாக வேண்டியவர் கிடையாது, இன்னும் நிறைய நாள் இருக்க வேண்டியவர், சடனாக செத்துட்டார் அப்படின்னு அகால மரணம் அப்படின்னா. இவருடைய பிறப்பு அகால பிறப்பு. அகால மரணம் தெரியும் நமக்கு. பிறப்பு அகால பிறப்பு என்றால் இவர் ஒன்று இயேசு கிறிஸ்துவின் காலத்திற்கு முந்தி பிறக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவின் காலத்திற்கு முந்தி பிறந்திருக்க வேண்டும், அல்லது இயேசு கிறிஸ்துவின் காலத்திற்கு பிந்தி. அது எப்பொழுதோ, ஒருவேளை இப்பொழுது பிறந்திருக்கலாம், அல்லது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பு பிறந்திருக்கு. எப்பொழுது அவர் குறிப்பிட்ட காலம் என்பது ஒன்று உண்டு. ஆனால் தேவன் ஏனோ தெரியவில்லை, அவருடைய பிறப்பின் காலத்தை மாற்றிவிட்டார். 87ஆம் அதிகாரம் சங்கீதம் 5-6 வசனங்கள். சீயோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். உன்னதமானவர் அதை ஸ்திரப்படுத்தி விட்டார். எப்பொழுது குறித்து? இது பிளான், இதுதான் திட்டம். இவன் இந்தந்த காலத்தில் பிறக்க வேண்டும். யாருக்கு அடுத்து யார், யாருக்கு அடுத்து யார், யாருக்கு அடுத்து யார், யாருக்கு அடுத்து யார். சங்கீதம் 139ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சங்கீதம் 139ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில், நான் படிக்கிறேன், என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே நான் இருந்தேன்.
அவயவங்கள் இல்ல, கண்ணு, காலு, மூக்கு. பெண்ணுக்குரிய அவயவங்கள் வேறு, ஆணுக்குரிய அவயவங்கள் வேறு. யாருக்கு என்ன அவயவங்கள் என்பது நான் எழுதுகிறேன். பெண்ணுக்குரிய அவயவங்கள் இந்த அவயவங்கள், நீ உனக்கென்று இந்த அவயவங்கள் உனக்கு இல்லாத போது, பெண்ணிற்குரிய அவயவங்கள் இல்லாத போது நீ இருந்தாய். நீ பெண்ணோ ஆணோ அல்ல, ஒரு மகா சக்தியாக நீ இருந்தாய், நபராக இருந்தாய். ஆணுக்குரிய அவயவங்கள் இல்லாத போதே நீ இருந்தாய். என் அவயவங்கள் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் எது? அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும். என்னுடைய அந்த அவயவங்கள் வாழ வேண்டிய நாட்கள், உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதி இருந்தது என்றால், நான் இந்த பூமியின் மீது எவ்வளவு நாள் இருக்க வேண்டும், நான் எப்படி ஆணாக பிறக்க வேண்டுமா பெண்ணாக பிறக்க வேண்டுமா என்றால், எத்தகைய அவயவங்களை கொண்டு பிறக்க வேண்டும். கண்கள் இல்லாமல் பிறக்கக்கூடியவர்களும் உண்டு, கால் இல்லாமல் பிறக்கக்கூடியவர்களும் உண்டு. ஆணாக பிறக்கிறார்கள், பெண்களாக பிறக்கிறார்கள். அவயவங்கள் இல்லாத போதே அவைகள் எப்படிப்பட்டவைகள் என்று எழுதிவிட்டார். யாருக்கு பின் யார் என்றும் எழுதிவிட்டார். இதுதான் அவருடைய திட்டம். சரிங்களா? எதுக்காக இவ்வளவு நேரம் சொல்றேன்னா, தேவனுக்கு வேண்டியது அநேகம் பிள்ளைகள் வேண்டும், சந்ததிகள் வேண்டும். அந்தந்த சந்ததிகளிலே வந்து அந்தந்த சந்ததிகளெல்லாம் தேவனுக்காக அநேக காரியங்களை செய்ய வேண்டும். முதலில் தேவனை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் பூமிக்கு வந்ததே பிரதானமான காரணம், தேவன் யார், எப்படிப்பட்டவரோ என்று தெரிந்து கொள்வதற்காக நாம் பிறந்தோம். இதுதான் தெரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் தேவனை குறித்து தெரியப்படுத்த வேண்டும், தேவன் என்றால் யாரோ என்று. இதற்காக நாம் பிறந்தோம். இப்படியாக அநேக சந்ததிகள் எல்லாம் தேவனை குறித்து தெரிவிக்கக்கூடிய விதங்கள் உண்டு. இதற்கு முன்பு தேவனை குறித்து தெரிவித்த விதம் வேறு. இதுக்கு முன்னாடி எல்லாம் ப்ரொஜெக்டரில் போட்டு தேவனை குறித்து எத்தனையோ விதங்களாக நாம் தெரிவித்தோம். அதுக்கடுத்து இப்போல்லாம் ஃபுல்லாக யூடியூப் ஆகட்டும், என்னென்னமோ டெக்னாலஜி வந்திருக்கு. பலவித பழைய காலத்தில், பழைய ஏற்பாடு காலத்தில் எப்படியோ இப்படியாக அந்தந்த காலங்களிலே தேவனை குறித்து தெரிவித்து வந்த விதம், தேவனை குறித்து அவரை அறிவித்த விதம், அவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லப்பட்ட விதம், மொத்தத்தில் நாம் அவரை தெரிந்து கொள்ள வேண்டும், சொல்ல வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் சந்ததிகளுக்கும். இதற்காக பிறந்தோம். அதற்கு இந்தந்த சந்ததிகள் வர வேண்டும் என்பது அவருடைய திட்டம். சரி, பிறகு இங்க எழுந்த கேள்வி என்னன்னா, மனைவி வராங்க, இவர்களும் கூட இவருக்கு இந்த மனைவி என்று எழுதியிருக்கிறாரா என்றால் கிடையாது. இன்னானுக்கு, உனக்கடுத்து ஆபிரகாமுக்கு ஈசாக்கு, ஈசாக்குக்கு யாக்கோபு, யாக்கோபிற்கு இத்தனை சந்ததி. இன்னானுக்கு இன்னான், இன்னானுக்கு இன்னான், இன்னானுக்கு இன்னான். உனக்கு நீ ஒரு பொண்ணை கல்யாணம், எனக்கு என்னுடைய மனைவி பேர் உமா, நான் உமாவை திருமணம் செய்து கொள்ளாமல் வேறு யாரையாவது திருமணம் செய்து கொண்டாலும் எனக்கு இவன் தான் பிறப்பான். மூஞ்சி வேற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். புரியுதாங்க? நான் எனக்கு அடுத்து வர வேண்டியவன் இவன். கர்ஜன் பேரு ஒருவேளை இப்போ கர்ஜன் வச்சிருக்கலாம், ஒரு இன்னொரு வேற வச்சிருக்கலாம். ஆனால் நான் வந்தான்னு பிறப்பான். ஒருவேளை நான் வேறொரு உமா என்ற ஒரு பெண்ணை இல்லாமல் வேறு ஒருவளை மணந்திருந்தால் அவன் தான் பிறப்பான். ஆபிரகாம் சாராளை மணக்காமல் இருந்திருந்தால் கூட பிறக்க வேண்டியவர் ஈசாக்கு தான். விஜய்பால் இருக்கிறாரு, அவருக்கு 2 பொண்ணுங்க. அவர் அந்த சித்ரா என்ற ஒரு பெண்ணை மணக்காமல் வேறொருவளை மணந்திருந்தாலும் கூட இந்த இருவர் தான் பிறந்திருப்பார்கள், ஆணாகோ பெண்ணாகோ மொத்தத்தில். ஆனால் வந்தவர்கள் இவர்கள் இருவர் மட்டுமே. யாராக இருந்தாலும் சரி, யாருக்குள்ளிருந்து யார் வர வேண்டும் என்பது அவருடைய நிர்ணயம். நாம் தேடிக்கொண்டு பக்காவை பார்த்து, நம்ம சலமன் காலத்திலே சொன்னார் அவர், என்னன்னு, நான் 1000 ஆண்களை பார்த்தேன், அதில் ஒருவராவது நல்லவங்க இருக்காங்க,
1000 ஆண்களில் ஒருவனாவது நல்லவனாக இருக்கான், ஆனால் 1000 பெண்களில் ஒருத்தி கூட இல்லையப்பா நல்லவங்க. எப்போ? சாலமோன் காலத்திலேயே. 1000-ல் ஒருவனை கண்டேன். இங்கேருந்து தான் காப்பி அடிச்சாங்க போல தெரியுது. 1000-ல் ஒருவனை கண்டேன், ஆனால் 1000-ல் ஒருவளை நான் காணவில்லையே. அப்படி இருக்கும்போது எவ்வளோதான் தேடினாலும் இந்த காலத்தில் ஒருவேளை பை லக்கா கிடைச்சதுன்னா, இப்போ நல்ல மனைவி கிடைச்சதுன்னா கடவுளே தேங்க்ஸ் சொல்ல வேண்டியதுதான். கடவுளே தேங்க்ஸ், தேவனுடைய அனுகிரகம். அப்படி அப்போ தேவனுடைய தயவால் நல்ல பொண்ணாட்டி கிடைச்சிது. ஆனால் கிடைக்குமா அப்படின்னா தெரியாது. 1000-ல் ஒருவனாவது, 1000-ல் ஒருவன். அப்போ இப்போ எப்படி தெரியல. அப்போ சாலமோன் காலத்தில் 1000-ல் ஒருவன், இப்பெல்லாம் கிடையாது இருக்கு. அப்போ 1000-ல் ஒருவன். டப்புன்னு ஆண்களோ 1000-ல் ஒருவன் இருக்கிறான், உங்களை பாருங்கள் 1000-ல் ஒருத்தி கூட இல்லையே அப்படின்னு சொல்ல தேவையில்லை. அப்போ 1000-ல் ஒருவன்னா இப்போ என்றால் சந்ததிகள் பிறக்க வேண்டும். அந்த சந்ததிகள் தேவனுக்காக ஊழியம் செய்ய வேண்டும். ஒரு 20 இயர்ஸ் 25 இயர்ஸ்க்கு முன்னாடி 20 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வள்ளுவர் கோட்டத்திலேருந்து கோடம்பாக்கம் சரியாக பஸ்ஸுக்கு போகும்போது 37D அப்படியே போகும்போது தினமும் ஒரு பில்டிங்கில் ஒரு பேரை பார்ப்பேன். வள்ளுவர் கோட்டத்திலேருந்து கோடம்பாக்கம் பிரிட்ஜு, இப்போ புதுசாக போட்ட பிரிட்ஜு, பழைய பிரிட்ஜு. ஏறும்போது லெஃப்ட் சைட்லேயே இருக்கும் ஒரு பெரிய ஸ்லோகன், மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன், மேரேஜ் கார்ட்ஸ் ஆர் மேட் இன் மேனகா கார்ட்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. செம்மையாக எழுதியிருக்கான்டா இவன். என்னவா வியாபாரத்துக்கு எப்படி எழுதியிருக்கான்? மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவனா? டேடி திட்டுவார். அந்த அந்த டேடி சொன்னத அந்த டைலாக்லேருந்து அதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே போவான். இவனுடைய வியாபாரத்துக்காக எப்படியெல்லாம் எழுதி கொண்டானோ பார் அப்படின்னு. மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவனா, கீழே மேரேஜ் கார்ட்ஸ் ஆர் மேட் இன் மேனகா கார்ட்ஸ். நீ அவன் பார்த்தானா போய் பரலோகத்தில் யார் இருக்கல, பரலோகத்தை இதுதான் வேலையா, யாருக்கு எந்த பொண்ணு அப்படின்னு கிடையாது. பரலோகத்தில் கல்யாணம் காட்சியெல்லாம் கிடையாது. இதுக்கு முன்னவும் கிடையாது, இதற்கு பின்பும் கிடையாது. இங்கே நமக்கு பிள்ளைகள் வேண்டும் என்பதற்காக நடுவில் வரக்கூடிய அவர்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு நம்முடைய சந்ததி வர வேண்டும். பெண்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு தேவனுக்கு, பெண்கள் மூலமாக தேவனுக்கு சந்ததிகள் வர வேண்டும். நமக்குள்ளிருந்து அவர்களுக்குள்ளே சென்று நம்முடைய சந்ததி சரீரத்தை உருவாக்கி கொண்டு தேவனால் போர்த்தி கொண்டு உடுத்தி கொண்டு வெளியே வர வேண்டும். நம்முடைய சந்ததி தேவனுடைய சந்ததி, தேவனுக்கான சந்ததி. இந்த சந்ததிகள் அனைத்தும் கூட பாரு எவ்வளோ நல்லா இருக்க பாருங்க. அது 87 இப்போ நான் படித்தோமே, 87ஆம் அதிகாரம் சங்கீதம் கடைசி வசனங்கள். எங்கள் ஊற்றுகள் எல்லாம் உன்னில் இருந்தது, எங்கள் ஊற்றுகள் எல்லாம், இதெல்லாம் நம்முடைய ஊற்று, எங்கள் ஊற்றுகள் எல்லாம் முன்னில் இருந்தது என்று பாடுவாரும் ஆடுவாரும் ஏகமாய் சொல்லுவார்கள். இதெல்லாம் சொல்ல வேண்டும். நாம் அனைவரும் இந்த சந்ததிகள் எல்லாம் தேவனுக்கான சந்ததி. இந்த சந்ததிகள் எல்லாம் தேவனுக்குள் இருந்த சந்ததி. இந்த சந்ததிகள் எல்லாம் தேவனுக்காக சொல்ல வேண்டிய சந்ததி, தேவனை தெரிவிக்க வேண்டிய சந்ததி என்று பாட வேண்டும். அதற்கான வாத்தியங்களை நாம் வாசிக்க வேண்டும். తెలుగులో என்ன பாட்டம் அது? తరతరములకు నివాస స్థలము మీవే మాకు దేవా. முடிஞ்சால் அந்த வீடியோ சாங் போடுங்க. ஆகவே நாம் அனைவரும் கூட தேவனுடைய சந்ததியாக நாம் அனைவரும் கூட அடுத்து கல்யாணம் என்பது எத்தனை உன்னதமானது பாருங்க. இதற்காக எத்தனை கனம் வாய்ந்தது என்று சொன்னார் என்றால், தேவனுக்கான சந்ததியை பெற்றெடுக்கக்கூடிய காரியம் கல்யாணம். அதற்கு தேவை ஒரு பெண். அந்த பெண் நல்லவளாக இருந்தால் நம்முடைய லக்கு, பை காட்ஸ் கிரேஸ். அப்படி தேடணும், ஜெபிக்கணும். இந்த ஐயா ஒரு நல்ல பொண்ணான்னு காட்டுங்க, அவரும் வந்து காட்ட முடியாது, நாமளாக போய் தேடணும். நீ எவ்வளோ தேடினாலும் ரொம்ப கஷ்டம்தான், இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் தான் பண்ண முடியும். அதனால் கவனம்.
கவனமாக இருந்து நம்முடைய சந்ததி, நமக்கு அடுத்த சந்ததியை, தேவனுடைய சந்ததியை தேவனுக்கான சந்ததியாக நாம் உருவாக்குவதற்கு கவனமாக இருக்க வேண்டும்.